வெங்காயத்துக்கு போற இது ஒரு நிமிஷம் கேளு, ஒன்னும் ஆயிடாது, வெங்காயம் எங்கேயும் போகாது. கேளு, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பேரை நீக்கணும், 18 வயசு பூர்த்தியாகி புதுசா யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்க பேரை சேர்க்கணும். இதுக்குதான் அது வேலை. ஆனா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா, மத்தியில ஆள்ற பாஜக கட்சி, தமிழ்நாட்டுக்கு வேண்டாத கட்சி, நம்ம நிராகரிக்க கட்சி, நம்ம கூட ஒட்டாத கட்சி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, வீடு வீடா போய் பார்த்து பாஜகவுக்கு எதிர்த்து வாக்களிக்கின்ற வீடுகளில் இருந்து நூதனமாக ஒரு சில வாக்குகளை நீக்கி விடுகிறார்கள். என்ன பண்றாங்க, உங்க வீட்டுக்கு வருவாங்க, நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போற குடும்பமா இருக்கும், உங்க வீட்டுல 8 ஓட்டு இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, நைஸா வந்து ஒரு ஓட்டை மட்டும் நீக்கிடுவாங்க. இப்ப எப்படின்னா, இந்த அம்மாவுக்கு நான் போய் பணம் கொடுத்து நான் வாங்குறேன்னு வச்சுங்க, ஒரு கட்டு நோட்டு கொடுக்குறேன், அந்த அம்மா நம்பி என்கிட்ட வாங்கிருது, எண்ணாம வாங்கிருது. ஆனா வீட்டுல போய் எண்ணும் போதுதான் ஒரு நோட்டு குறையுதுன்னு தெரியும். அந்த மாதிரி நூதனமாக ஒரு வீட்டில் இருந்தும், குறிப்பாக சிறுபான்மையினர் வீட்டில் இருந்தும், அவர்கள் பாஜகவை எதிர்ப்பாக வாக்களிக்கின்ற குடும்பங்களில் இருந்தும் நூதனமாக ஒரு வாக்கு நீக்கிடுவாங்க. ஒரு வாக்கு தானே நீக்கிறாங்க நீங்க நினைக்கலாம். ஒரு வீட்டுல இருந்து ஒரு வாக்கு போயிருச்சுனாக்க 10 வீட்டுல 10 வாக்கு போச்சா? தெருவில் 20 வீடு இருந்தா 20 வாக்கு போச்சா? ஊர்ல வந்து ஒரு 10 தெரு இருந்தா 200 ஓட்டு போச்சா? அந்த ஏரியாவில் வந்து இன்னொரு 1000 வீடு இருந்தாக்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு போச்சுன்னா 1000 ஓட்டு போயிடுச்சு. நைஸா எடுத்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு கட்டு நோட்டு கொடுக்குறேன், 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க, ஒரு கட்டுன்னு சொல்லி நம்பி நீங்க வாங்குறீங்க. 100 நோட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க, மேல பேங்க் சீல் இருக்கு, ரப்பர் பேண்ட் இருக்கு. ஆனா வீட்டுல போய் நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 99 நோட்டு தான் இருக்குன்னா, நான் நைஸா உங்ககிட்ட இருந்து ஒரு நோட்டு திருடிட்டு தான் அர்த்தம். அந்த மாதிரி நூதனமாக ஒரு வீட்டிலிருந்து ஒரு வாக்குகளை திருடி விடுவார்கள். யாருடைய வாக்கு எடுக்கிறாங்க? குறிப்பா பெண்களுடைய வாக்கு, வயசுல மூத்த பெண்களுடைய வாக்கை தான் நீக்கிறாங்க. எப்படி நீக்கிறாங்க? ஏன் நீக்கிறாங்கன்னா, வீட்டுல எப்பவுமே ஆண்கள் தான் போய் பார்ப்பாங்க, லிஸ்ட்ல எல்லா பேர் இருக்காங்க. அவர் பேர் இருந்த உடனே எல்லாரும் பேரும் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்துருவாரு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அம்மாவோ பெரியமாவோட பேரோ போயிடும். இந்த மாதிரி அவங்க ரொம்ப டெக்னிக்கலா திருட்டு நடக்குது. அந்த திருட்டை எதிர்த்துதான் இந்திய அளவில் ராகுல் காந்தி தலைமையில இந்த திருட்டை வந்து அம்பலப்படுத்துறதுக்கு தான் இந்த கையெழுத்து இயக்கம் வச்சிருக்கோம். இது ஏதோ என்ன பாதிக்கலையே, எங்க நார்த் பீகார்லயும் யூபியிலையும் இது நடந்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்கு முன்னாடி இதை செய்ய போறாங்க. ஒரு வீட்டில் இருந்தோம், குறிப்பாக சிறுபான்மை வீட்டில் இருந்தோம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து வீட்டில் இருந்தோம், திராவிட கட்சிகள் வீட்டில் இருந்தோம், காங்கிரஸ்காரங்க வீட்டில் இருந்தோம். நைஸா ஒரு வீட்டில இருந்து ஒரு வாக்கு கழிச்சிருவாங்க. அது நீங்க ஒரு வாக்கு தானே கழிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. ஒரு வீட்டில இருந்து 5 பேர் இருக்கும் போது ஒரு வாக்கு போயிருச்சுன்னா 20% வாக்கு குறையுதுன்னு அர்த்தம். அதை நீங்க ரொம்ப கவனமா இருந்து அதை நீங்க எதிர்க்கணும். அந்த திட்டம் வரும்பொழுது நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் வீடு வீடாக சென்று எல்லாருக்கும் யாருக்கும் வாக்கு போயிடாம இருக்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கணும். அதுக்கு ஆதரவாக இந்த ஓட் சோரி